ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய எஸ்எஸ் எடிட்டிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போய்ட்டு வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். சரி கைஸ், நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிடுங்க. கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நைன்ஜினிசி சிஸ்டம் ரெஸை கிளிக் பண்ணி கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். இந்த டெம்ப்ளேட் வீடியோ உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனல் பேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனல் பேஜில் டாப்பில் 3 டாட் இருக்கும் ரைட் சைடு. அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் ஐக்கான் இருக்கும். சர்ச் ஐக்கானில் இந்த ஸ்க்ரீனில் தெரிய போல் இதை வந்து நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு தேவையான எல்லா ஆல் மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு கிடச்சிரும். சரி கைஸ், இப்போ வந்து மேல் ரைட் சைடு இருக்க இங்கே வைக்கம் கிளிக் பண்ணிவிடும். டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஸ்டெப் பேக் போய்ட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்டும். சாரி கைஸ், மீடியாவில் லெஃப்ட் சைடு செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. லெஃப்ட் சைடு அதில் வந்து இதில் கீழே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷன் கீழே இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிஃபால்ட்டு ஃபோட்டோ டியூரேஷன் வந்து 2.5 வச்சுடும் செகண்டு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ டிஸ்பிளே மோடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இன்ஜோ ஐக்கான் இருக்கும். அந்த இன்ஜோ ஐக்கான் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்க இன்ஜோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வாங்க. சாரி கைஸ், ஃபோட்டோவோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ லேயருக்கு கரெக்டாக வந்துடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ லேயருக்கும் டெம்ப்ளேட் லேயருக்கும் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இருக்க ஃபோட்டோ லேயருக்கும் இடையில ஒரு ஐக்கான் இருக்கும். ஒரு ஐ சிம்பிள் லேயரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் ஸ்லோப் ஃபீல்டு பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட் பிளர் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். அது வந்து இந்த ஸ்லோப் ஃபீல்டு பிளர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இந்த மேல் டாப்பில் இந்த ஒரு ரைட் சைடு ஒரு ஐக்கான் இருக்குல்ல, இந்த ஐக்கானில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். சர்ச் கொடுத்து ஸ்லோப் ஃபீல்டு பிளர் அந்த ஐக்கான் எஃபெக்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கீங்க ரெண்டாவது இருக்க அந்த 2 ஃபோட்டோக்கு இடையில இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்லோப் ஃபீல்டு பிளர் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது ஃபோட்டோக்கு இடையில இருக்க அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லோப்பு ஃபீல்டு பிளர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி மூணாவது இருக்க எஃபெக்டை கிளிக் பண்ணிவிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், இப்போ வந்து எல்லா ஃபோட்டோக்கு இடையில இருக்க அந்த ஐக்கான் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு எஃபெக்ட் வந்து நம்ம இப்போ ஃபிட் பண்ணிட்டோம். அது பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஃபோட்டோட லேயர் ஸ்டார்டிங் வந்துட்டு ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. இந்த மாதிரி இதில் இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இதில் இப்போ ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு பிஎன்ஜி நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். அந்த பிஎன்ஜி உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கான் இப்போ கிளிக் பண்ணிவிடுவோம். இந்த பிஎன்ஜி வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய போல் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்துடும். சரி கைஸ், இப்போ வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடும். அப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. சரி கைஸ், இப்போ வந்து இந்த பிஎன்ஜி லேயரை வந்து வீடியோட எண்டிங் வரைக்கும் மூவ் பண்ணிவிடும். எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுங்களோ அத்தனை செகண்ட் வீடியோட எண்டிங் வரைக்கும் மூவ் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. அதுக்கப்புறம் இப்போ லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இதில் வந்து ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுவோம். மேல் டாப்பில் இன்ஜோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். சரி கைஸ், இப்போ வந்து இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் ஃபுல் ஸ்க்ரீன் ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்க பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து இந்த லேயர் கரெக்டாக ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து சாங்ஸ் வந்து நம்ம வீடியோவாக தான் கொடுத்துருக்கோம். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்குது இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டோம். சாங் வந்து வீடியோவாக தான் இருக்குது. இந்த சாங்கை வந்து எப்படி ஆடியோவாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் ஒர்க்கை கிளிக் பண்ணிட்டா போதும். உங்களுடைய ஆடியோ வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் லேயரில் என்ன கிடக்கு. சரி கைஸ், இப்போ வந்து இந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிவிடும். லெஃப்ட் சைடு ஒரு டெலிட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெலிட் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ டெலிட் பண்ணிவிடுங்க கைஸ். அதுபோல் பார்த்தீங்கன்னா கைஸ் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து பார்டர் பிஎன்ஜி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம். பார்டர் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்க இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இது வீடியோ எண்டிங் வரைக்கும் இதை ட்ராக் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், அது பிறகு இதை ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் 3வது இருக்குது. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் 2வது இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பிளண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ கரெக்டாக ரெடி ஆகிட்டு இப்போ நீங்கள் போட்டு பார்த்துட்டு மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்க ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே ரைட் சைடு இருக்க சேவ் அஸ் வீடியோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து கேலரிக்கு சேவ் ஆகிட்டு. சரி கைஸ், நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம்.